படா லூசு. ஐயோ ஐயோ வாய பறக்கு. ஏமா மலரோட பாட்டி ஒரு வாட்டி சொன்னுச்சு, 40 வயசுக்கு மேல உயிரோட இருக்கிறவன்லாம் ரவுடி இல்லைன்னு. ரத்தம் சூடா இருக்க வரைக்கும் தானே சார் அடி ஓத குத்து வெட்டலாம். ரத்தம் சூடு இறங்கிடுச்சுன்னா எவன் கையிலயாவது ரோட்ல வெட்டுப்பட்டு செத்து கிடந்தோன்னு வைங்களேன், பாடி இருக்க கூட ஆள் இருக்க மாட்டாங்க சார். டேய் போலீஸ், இது பெரிய எடுத்துற விவகாரம், அப்படியே போயிடு. எவ அவ அப்பா அம்மா பார்க்கணுமோ பொண்டாட்டி பிள்ளைகளை பார்க்கணுமோ அவன் எல்லாம் பின்னாடி போகிறான். பாட்டு கூட பாட முடியல, ரைட்ஸ் கேட்குறானுங்க. உங்களை சொல்லி குத்தம் இல்லையா, எல்லாம் இது படுத்துற பாடு. ஒன்னா வட்டியா கொடு, இல்ல உன் பேத்திய கொடு. கணக்கு என்னப்பா உனக்கு வழியெல்லாம் போட்டுக்கிறாங்க, உனக்கு வளகாப்பா? நான் கைதி. ஓ, மன்சூர் அலிகான் தவிர மற்றவங்க எல்லாம் கைதியாக நடிக்கிறீங்கப்பா. 10ஆம் வகுப்பு சமூக அறிவியல் கைடு. பாடத்தினை புரிந்து கொள்ள உரையாடல் வடிவில் ஸ்டடி மெட்டீரியல். விடைகளை ஞாபகம் வைத்துக் கொள்ள மெமரி டிப்ஸுடன் கூடிய பிராக்டிஸ் மேனுவல். தேர்வுக்கு இதிலிருந்து தான் கேள்விகள் வரும். 10ஆம் வகுப்பு படிக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுங்கள் புரந்தூர் புக்ஸ் அண்ட் கைட்ஸ். ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் விக்னேஷ். இன்றைக்கி வந்து ஃபேன்ஸ் கொஸ்டினில் நிறைய கேள்விகள் ராம் சார்கிட்ட கேட்டிருந்தீங்க. கிட்டத்தட்ட 1000 கேள்விகள் கிட்ட வந்துருந்துச்சு. பறந்து சம்மந்தமாக ராம் சார் பற்றின கேள்விகள் எல்லாமே கலந்து தான் வந்துருந்துச்சு. அதில் சிலவற்றை தேர்ந்தெடுத்து இப்போ கேட்டிருக்கோம். ஒரே கேள்வி நிறைய பேர் கேட்டிருந்ததுனால குறிப்பிட்ட பேரை சொல்லி அதை பிரிக்காமல் ஸ்ட்ரெயிட்டாகவே கேள்விக்குள்ளே போயிடலாம். வாங்க ஷோக்குள்ளே போகலாம். வணக்கம் சார். வணக்கம் விக்னேஷ். வணக்கம் சார். இந்த வெற்றி எப்படி பார்க்குறீங்க? நான் முதல்ல ஒரு கேள்வி கேட்டுறேன். வெற்றி ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு 12-13 ஊருக்கு போயிட்டோம். ஏன்னா ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி நான் தேட்டர் விசிட் போகிறேன். தேட்டரே ஒரு கொண்டாட்டமாக குதூகலமாக சிரித்து வெளியில் அதை பார்க்க. ஏன்னா மித்த படம் ஹியூமர் படம் எடுக்கிறப்ப ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும், சிரிப்பாங்களா சிரிக்க மாட்டாங்களான்னு. செகண்ட் ஹாஃப்லாம் முழுக்க சிரிப்பாங்க நம்பிக்கையில் தான் எடுத்தோம். தேட்டரில் பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆச்சு, பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணாங்க. ஸோ நம்மளால் சிரிக்க வைக்க முடியும் அப்படிங்கிற கிடைக்கிறப்போ ஒரு சந்தோஷம் வரும்ல, ஒரு பாராட்டு எல்லாத்துக்குமே பிடிக்கும்ல. ஸோ நம்ம தேட்டர் விசிட்டில் அந்த பாராட்டை நான் மட்டும் இல்லை, மெச்சி சிவா சார், அந்த சின்ன பையன் எல்லாருமே பயங்கரமாக என்ஜாய் பண்ணாங்க. இல்லை நிறைய பேர் ரொம்ப எமோஷ்னலாக பேசினாங்க. என்னோடய பழைய படங்கள்லேருந்து சொன்னாங்க. ஸோ நான் ரொம்ப நாள் ஆகிடுச்சு இப்போ ஆடியன்ஸை மீட் பண்ணி. ஸோ என்னோடய படம் அவங்களுக்கு எப்படி கனெக்ட் ஆகிருக்கு, அவங்க பர்சனல் லைஃபோடன்னு தெரிஞ்சுக்கிறது எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. அதோட முக்கியமாக என்னென்னா, இப்போ 2007 கட்டுரை தமிழ் வந்துச்சு. இப்போ 19-20 வயசு பசங்க தான் அந்த படத்தை பற்றி நிறைய கேட்டாங்க. ஸோ இது ஒரு மாதிரி ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஹீரோயின் ஃபேமிலியை விட்டு பிரிஞ்சு கோயம்புத்தூரில் இருக்கும்போது ரொம்ப சாஃப்டாக பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் நேரில் அவங்கள ஃபேமிலியை மீட் பண்ணும்போது ரொம்பவே ஹைப்பராக ரியாக்ட் ஆகுறாங்களே, இதுக்கு ஏதாவது பர்பஸாக ஏதாவது ரீசன் இருக்கா? இல்லை, அவங்க ஃபேமிலி வீட்டெலாம் பிரிஞ்சிருக்கல. அவங்க மேலாவே 4 நாள் தான் நடக்குது. அதுக்கு ஒரு 3 நாள் போயிருக்காங்க, அவ்வளோதான். இது அவங்க ஒரு ஊரில் இவங்க ஒரு ஊரில் வாழல. அவங்க எக்ஸ்போவாக ஸ்டால் போகிற ஒருத்தாங்க. அவங்க ஒரு 3 நாள் கோயம்புத்தூர் எடுத்துகிட்டு இந்த வார கடைசியில் வந்துட போகிறாங்க. அப்புறம் நேரில் பார்த்தா மரத்து மேலே ஒருத்தர் தூங்கிட்டு இருக்காரு, பையனை காணோம். அதுதான். அப்புறம் அவங்க ரொம்ப டெமோக்ராட்டிக்கான ஈஸியாக அப்படி பேசிக்கூடிய ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தான். இவருக்குமே அவங்க மேலே அக்கறை இருக்குமே தவிர ரொம்ப பொசசிவ்னஸ் அப்படிலாம் இருக்காது. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்க பிகினிங்லேருந்து கடைசி வரைக்கும் அப்படியே தான் இருக்காங்க. மேபி நேரில் அவங்க முதல்ல பார்க்குற மரத்தில் தூங்கிட்டு இருக்காரு, பையனை அனுப்பிவிட்டுங்கிறதுலேருந்து அது தொடங்கியிருக்கும்னு நினைக்கிறேன். அங்கேயும் ஒன்று சொல்லுவாங்க, ஃபுட்பால் கிரவுண்டில் அவனை புடினா அவர் தான் விளையாட்டும்பார். ஸோ இதுலேருந்து சேர்ந்து வந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த படத்தை காமெடியாக பண்ணாமல் எதனால் ஹியூமராக பண்ணீங்க? இல்லை, அது ரொம்ப என்ன சொல்கிறது, சிச்சுவேஷனலாக பண்ணோம் அப்படிங்கிறத ஐடியா. அதில் கொஞ்சம் புஷ் பண்ணி நம்ம இப்போ உதாரணத்துக்கு அந்த சிறுவன் கதாபாத்திரம் ஹியூமருக்காக நம்ம சில விஷயங்கள்லாம் பண்ணுறது வச்சுருப்போம், அந்த மாதிரி தான். ஸோ இப்படி இவ்வளோ கான்சியஸாக பண்ணல. ஆனால் கதை எழுதுகிறப்ப அது சிச்சுவேஷனலாக வரணும் அப்படிங்கிறத ட்ரை பண்ணோம். தனியாக ஒரு ட்ராக்காக பண்ணாமல் சிச்சுவேஷனாக வரணும்னு ட்ரை பண்ணுவோம். அன்புக்கிட்ட பாட்டி என்ன சொன்னாங்க? அவன் ரொம்ப கோவப்படுறதுக்குண்டான காரணம் என்ன? பாட்டி பேரங்கிட்ட என்ன சொன்னாங்கங்கிறது பையன் அப்பா கிட்ட சொல்கிறதுலே தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒன்று தான் சொல்லியிருப்பாங்க. இன்னும் வேணும் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம அந்த பையன்கிட்ட போய் கேட்டால் தான் தெரியும். அப்போது ஆக்சுவலாக அது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு உண்மையாக தான் இருக்க முடியும். கண்டிப்பாக ஒருவேளை பாட்டி பேரங்கிட்ட என்ன சொன்னாங்கன்னு நேரடியாக இன்னோட படம் பார்த்தா புரிஞ்சிடும். கண்டிப்பாக அதுக்குள்ளேயே அதுக்கான விஷயங்கள் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். இல்லாட்டி அவன் கூல் கைன்னு அந்த பையன் சொல்கிறான், அப்போ அது கொஞ்சம் குறைச்சி சொல்கிறான் நடந்த விஷயத்தை அப்படின்னு எடுத்துக்கலாம். நம்ம பறந்து போ படத்தில் ஹீரோவோடைய சொந்த வசனங்களையும் பேச அனுமதிச்சிங்களா? ஆமாம், இப்போ அவருக்குன்னு ஒரு டைமிங் இருக்குது. அவர்னு இல்லை, நான் இப்போ ஜீவா சார் நடிக்க வந்தாலும் சரி, மம்முக்கா நடிக்க வந்தாலும் நான் என்ன நினைப்பேன்னா, அவங்க
அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்குது இல்லையா, அந்த ஸ்டைலை முடிஞ்ச அளவுக்கு நம்ம சிதைக்காமல் நம்மளுடைய கதாபாத்திரத்துக்கு அதை தக்க வச்சுக்கணும். நான் சிவா சாரை சூஸ் பண்ணதே அந்த அன்அஸ்யூமிங் டைமிங்காக தான் சூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ அதை கில் பண்ணக்கூடாதுங்கிறது தான் நம்மளுடைய இது. அப்போ ஸ்கிரிப்ட் எழுதுகிறப்பே அதுக்கான இடம் அதற்கான டயலாக்ஸோடு போனோம். இப்போ ஸ்பாட்டில் வந்து கிவ் அண்ட் டேக்கில் அது இம்ப்ரோவைஸும் ஆகும். அப்படி 2-3 இடங்கள் ஆச்சு. பட் நம்ம எழுதுகிறப்பே சிவா சார் வந்தோடனே இந்த ஸ்கிரிப்டை ரீரைட் பண்ணப்போ கிட்டத்தட்ட அவர் என்ன பண்ணால் இந்த இடத்துல ஒர்க் அவுட் ஆகும் நம்மளுக்கு தெரியும். ஏன்னா 2007 அவரை சென்னை 28 அவருக்கு முதல் படம், கட்டுரை தமிழ் எனக்கு முதல் படம். அப்போ இருந்து ஃப்ரெண்டு. கிட்டத்தட்ட அவர் எல்லா படங்களும் நான் பார்த்துருக்கேன். இன்னும் சொல்லப்போனால் ஒரு ரசிகன் கூட நான் பார்த்து பயங்கரமாக சிரிச்சிருக்கேன். ஸோ அவங்களுக்கு தெரியும் இவர் இது பண்ணால் இவங்க சிரிப்பாங்கிறது தெரியும். ஸோ அதுக்கேற்ற கொஞ்சம் வேலைகளும் நகாசு வேலைகளும் அதுக்குள்ளே பண்ணோம். நகரத்தில் மட்டும்தான் குழந்தை வளர்ப்பு வந்து ப்ராப்ளம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இல்லை, இந்த கதையை நகரத்தை பற்றியோ கிராமத்தை பற்றியோ இல்லை மாநகரத்தை பற்றியோ கதையே இல்லை. இந்த கதையில் இந்த குடும்பம் இங்கே இருக்காங்க. ஆனால் அங்கே போனால் அது சரியாயிடுமாங்கிறது இல்லை. ஸோ இட்ஸ் நாட் அபவுட் நம்ம எந்த இடத்துல இருக்கோங்கிறதுல நம்ம குழந்தையோடு எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம், என்ன இருக்கும், வாழ்க்கையில் நிறைய சவால்கள் இருக்குது, அதோடு எப்படி இருக்குங்கிறது தான். நகரத்தில் இருக்கவங்களுக்கும் பயன் அவசியம், கிராமத்தில் இருக்கவங்களுக்கும் பயன் அவசியம், எல்லாத்துக்கும் பயன் அவசியம். இன்னும் சொல்லப்போனால் அது நகரம் கிராமங்கிறதே இல்லை. அது ஒரு காடு மலை மேடுங்கிற ஒரு இயற்கையை பற்றியான ஒரு கதையை தவிர இதை விட இது சிறந்ததுங்கிற மாதிரியானது கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் நகரம் வந்து சாலச்சிறந்த ஒரு இடம் தான், நிறைய அவைலபிலிட்டிஸ் இருக்குது. இதுக்குள்ளே நம்ம ஒரு பெஸ்ட்டை எப்படி வாழணும்னு சொல்கிறதானே தவிர இது எதையும் கம்பேர் பண்ணல. இதில் பள்ளி காதல் மாதிரி பள்ளி வளாகம் கல்வி முறைமைகளை பற்றி ஏன் விவாதிக்கலை? இந்த படம் அதுக்குள்ளே போல அதை பற்றி பேச அதை வேற ஒரு படம் தான் பண்ணணும். ஏன்னா நீங்கள் நிறைய சிலபஸ் இருக்குது, நிறைய மெத்தடாலஜி வந்துச்சு, எது சிறந்தது நம்மளால் சொல்லவும் முடியாது. இன்னும் சொல்லப்போனால் இந்த கதை வந்து ஒரு அப்பா அம்மா பையன் ஒரு 3 பேர்த்துடைய உலகத்துக்குள்ளேருந்து இயங்குது. ஸோ இதுக்குள்ளே அதை வந்து விவாதிக்கிறதுக்கான கதை இதுக்குள்ளே இடம் பெறலை அப்படிங்கிறனால அது இடம் பெறலை. அப்புறம் வந்து அதில் பள்ளி காதலே சொல்லாது. ஒரு பள்ளியில் இருக்கக்கூடிய க்ரஷுக்கும் கீழே ஒரு கூட படித்த ஒரு பொண்ணு ஒரு பையன், அது காதல்னு கூட நம்ம அந்த வேர்டே அதுக்கு அதிகம் அப்படின்னு நினைக்கிறேன் நான். படத்தில் யூஸ் பண்ணியிருக்க அந்த ஸ்பாஞ்ச் கலராக இருக்கட்டும், ஹீரோவோடைய ஷர்ட் கலராக இருக்கட்டும், ஹீரோயின் யூஸ் பண்ணுற அந்த சாரீ கலராக இருக்கும், 3மே வந்து பிங்க் கலரில் இருந்துச்சு. இதுக்கு ஏதாவது ரீசன் இருக்கா? இல்லை, அது அந்த இரவில் அவங்க அந்த உடை போட்டிருப்பாங்க, இவர் போட்டிருப்பாரு. பட் ஸ்பாஞ்ச் அன்றைக்கி கடையில் போனோம் அந்த கலர் தான் கிடச்சிது பக்கத்து கடையில். ஸோ அவ்வளோ கான்ஷியஸாக அதை பண்ணல. அப்படி அமைஞ்சு வந்தது வந்து நல்லா இருந்தால் நல்லா இருக்குது, நல்லா இல்லைனா நல்லா இல்லை, அவ்வளோ கான்ஷியஸாக பண்ணல. ஆனால் ட்ரெஸ்ஸை காஸ்ட்யூம் பொறுத்த வரைக்கும் அங்கே நைட் இங்கேயும் நைட்டு அவங்க ஒரு இதில் அவங்க ஒரு இடத்துல இருக்காங்க, ஒரு இடத்துல இருக்காங்கிறப்ப ரொம்ப கான்ட்ராஸ்ட்டாக இல்லாமல் 2 பேரும் ஒரே பேட்டர்ன் ஆஃப் கலர் இருக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுது. ஸ்பாஞ்ச் கலர் அப்படி முடிவு பண்ணல, அது ஆக்சிடென்டலாக நடந்ததுன்னு நினைக்கிறேன். இந்த தீசிஸை நீங்கள் முதல்ல கண்டுபிடிச்ச உடனே எழுதின முதல் காட்சி எது? இல்லை, சீனா இது எதுவுமே எழுதலை. இது ஒரு கதையாக தான் முதல்ல எழுதணும். ஒரு 30 50 பக்கம் இருக்கும் நினைக்கிறோம். டீட்டெயில்டு சினாப்சிஸ், அதாவது தொடங்கி அப்படியே ஆரம்பத்தை தொடங்கி முடிகிற வரைக்கும் என்ன இருக்குங்கிறத ஒரு விரிவானதாக எழுதியாச்சு. விரிவான ஒரு கதை சுருக்கம். அப்புறம் அதை எடுத்துகிட்டு அப்புறம் ஒவ்வொரு காட்சி அப்படியே எழுதிட்டோம். விரிவான கதை சுருக்கத்திலே டைலாக் எல்லாமே வந்துருச்சு. அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் மட்டும் தான் மாற்றி எழுதணும். ஆனால் இது தனியாக ஒரு காட்சின்னு எழுதலை. அப்படி பார்த்தா இதோட முதல் காட்சி தான் முதல் எழுதுனதாக இருக்கும். அந்த விரிவான கதையில் அந்த ஆன்லைன் கிளாஸ் நடந்துகிட்ருக்கு, அதில் அம்மாவை பற்றி சொன்னாங்க, அப்பாவை பற்றி சொன்னாங்க, அப்படி தொடங்கியிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி தான் தொடங்கணும். கரெக்ட். இன்டீரியர் சீன்ஸ் நிறைய இடத்துல எடுத்திருந்தீங்க. அதில் வந்து எங்கெல்லாம் ஆர்டிஃபிஷியல் லைட்ஸ் யூஸ் பண்ணாமல் எடுத்தீங்க? இல்லை, எல்லா இடத்துலையுமே லைட்ஸ் ஏதாவது இருந்திருக்கும் தான் நினைக்கிறேன். இப்போ இந்த இன்டர்வியூக்கே 2 லைட் வைக்கணும், அந்த மாதிரி ஒரு ஃபில் இருந்திருக்கும் கண்டிப்பாக. அப்படி இல்லாமல் தெரிஞ்சு இன்டீரியரில் ஷூட் பண்ணல. இந்த படம் பார்க்கும்போதே ஐயோ என்னடா முடிஞ்சிருச்சு, இன்னும் கொஞ்சம் இருந்திருக்கலாமே அப்படிங்கிற ஃபீல் வந்துச்சு. இந்த படத்தோடைய தொடர்ச்சியாவோ அல்லது இந்த படத்தையே வந்து ஒரு வெப் தொடராகவோ எடுக்கிறதுக்கு ஐடியா இருக்கா? இல்லை, இந்த படம் முடிஞ்சிருச்சுன்னு நான் நினைக்கிறேன். நான் இதுக்கப்புறம் எடுக்கிறதா இவங்க இன்னும் ஒரு 2 வருஷம் கழிச்சு என்ன ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்கிறத எடுக்கலாம். ஸோ அப்படி ஒரு ஐடியா இல்லை எனக்கு. இந்த எக்ஸ்டென்ஷன் ஆஃப் கேரக்டர்ஸ் இல்லை. இந்த வேர்ல்டு ஐ திங்க் கிட்டத்தட்ட முடிஞ்சிச்சு. அவருக்கு படம் பிடிச்சதுனால போயிட்டே இருந்துக்கலான்னு தோணிருக்குன்னு நினைக்கிறேன். இதுவே 2 மணி நேரம் 10 நிமிஷம். 2 மணி நேரமாக இருந்தால் நல்லா இருந்திருக்கும் நான் நினச்சிட்டே இருந்தேன். 10 நிமிஷம் கூடிருச்சு. 1991க்கு அப்புறம் இந்தியாவில் நடந்த தாராளமயமாக்கல், அது மேலே உங்களுக்கு என்ன அவ்வளோ கோபம்? ஒரு கோபமும் இல்லை. நடந்ததுக்கு காலத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம், அந்த காலத்தில் என்ன நடக்குதுங்கிறது எழுதுறமே. அதை இப்போ இந்த காலத்தில் என்ன நடக்குதோ அதை தான் நம்ம படமாக எடுக்கிறோமே தவிர அதை எதுக்கக்கூடிய அளவுக்கு சக்தி நம்மளுக்கு கிடையாது. அது மேலே விமர்சனம் பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு அவதும் கிடையாது. பட் லைஃப் ஸ்டைலில் என்னென்ன சேஞ்சஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம பதிவு பண்ணுறோமே தவிர அது மேலே கோவம் இருக்குமா? நானும் அதே வாழ்க்கையை அதே உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோமே தவிர அது மேலே கோவம் இருக்க மாதிரி தெரில. பறந்துபோ படத்தில் இருக்கிற அப்பா கேரக்டர் மாதிரி உங்களுக்கு பொறுமை இருக்கா? இல்லை, இது இப்போது அவர் வாழ்க்கையில் இல்லை, என் வாழ்க்கையில் இல்லைங்கிறனால கற்பனை ஆகிட முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். உதாரணத்துக்கு ஒரு நான் பொறுமையான அப்பாவான்னு எனக்கு தெரியாது, அது என் பையன் தான் சொல்லணும். ஆனால் எங்கள் அப்பா ஒரு பொறுமையான அப்பான்னு எனக்கு தெரியும். இது வரைக்கும் எங்கள் அப்பா என்னை வந்து பெருசாக நான் சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு எதிராக இது பண்ணதில்லை. எனக்கு எங்கள் அப்பாவுக்கு ஆர்கியூமெண்ட்டே நடந்ததில்லை. எங்கள் அப்பா என்கிட்ட வந்து ஒரு அட்வைஸையும் கூட அட்வைஸ் மாதிரி சொன்னதில்லை. ஸோ அப்படி ஒரு அப்பாவை நான் பார்த்துருக்கேன். அப்புறம் அந்த திரையரங்கில் போகிறப்ப நிறைய இடங்கள் அது பார்த்தேன். இது ஒன்று. அப்புறம் இன்னொன்று, இது ஒரு குழந்தையும் பெற்றோர்களும் சேர்ந்து பார்க்கக்கூடிய படம். உலகம் முழுக்க குழந்தைகள் படத்துக்குன்னு சில விதிகள் இருக்குது. கைண்ட்னஸாக இருக்கணும், ஜென்டிலாக இருக்கணும், ஃப்ரெண்ட்லினஸ்ஸாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளேருந்து உருவாக்கப்பட்ட ஒரு திரைக்கதையும் கூட. அதனால் இது முழுக்க கற்பனைன்னு சொல்கிறது. அப்புறம் ஆனால் ஒன்று, கண்டிப்பாக இந்த கதை ஒரு 3 நாட்களில் நடக்கக்கூடிய கதை. அதுக்கு முன்னாடி அந்த அப்பா இருக்கார், அதுக்கு பின்னாடி அந்த அப்பா இருக்கார். காட்சியில் முதல் காட்சியில் அறிஞ்சிருப்பார். இந்த படத்தையே உள்ளுக்குள்ளே போய் பார்த்தா அந்த அப்பா பொறுமையாக இருப்பதற்கான காரணம் அந்த காட்சிக்குள்ளேயே இருக்குங்கிறது புரியும்.
அவ்வளவு கடன் பிரச்சனை இருக்கிற ஒரு அப்பா அம்மா தன் பையனுக்கு 4000 ரூபாய் செருப்பு வாங்கி கொடுக்குறது கொஞ்சம் லாஜிக் மிஸ் மாதிரி தெரியுது. நம்ம இப்படி யோசிக்கிறோம். சில அப்பா அம்மாக்கள் அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்கானிக் ஷாப் வீடு வீடாக விற்றா கூட எப்படியும் மாதம் ஒரு 40,000 ரூபா, அது மாதிரி அவங்களும் ஒரு 40,000. சில 1 லட்சம். அவங்க ஒன்றும் வறுமையில் மிடில் கிளாஸில், அவங்க கொஞ்சம் மிடில் கிளாஸ்லேருந்து மேலே இருக்க ட்ரை பண்ணக்கூடிய ஒரு இண்டிபெண்ட் ஆட்கள். எல்லாருமே இஎம்ஐயில் தான் வீடு வாங்கியிருக்காங்க. காரே இஎம்ஐயில் தான் ஓடிட்டுருக்கு, பைக் இஎம்ஐயில் தான் ஓடிட்டுருக்கு. அதுக்கு நடுவில் தான் எல்லாருமே லக்ஸரியான பொருட்களை வாங்கிட்டு இருக்காங்க. அது என்னென்னா, குழந்தை கேட்குறப்ப ஒன்றா நம்ம தான் பெஸ்ட்டு செஞ்சிடணுங்கிறதானே தவிர நம்மள்ட்ட எவ்வளோ இருக்குங்கிற கணக்கில். அது ஆனால் அவங்க அப்பா சொல்லிட்டே இருப்பது 4000, இது 4800, அவனை வேபோன்னு வாங்கி கொடுத்துடக்கூடாது, ஸ்விம்மிங் கிளாஸ் ஏற்றக்கூடாது. அப்போ என்னென்னா, தன்னுடைய அவங்க எவ்வளோ தூரத்துக்கு இருக்காங்கன்னா, ஒரு தண்ணி கொடுத்து வாங்கக்கூடாதுன்னு வாட்டர் பாட்டிலோடு நடந்து போகிற அம்மா, ஒரு துளி எண்ணெய் சிந்துனா அதை எடுத்து வீணாக்கிடக்கூடாதுன்னு இருக்க அப்பா, இவ்வளவும் சேமித்து என்ன பண்ணுறாங்க, பையனுக்கு செருப்பு வாங்குறாங்க, நல்ல ஸ்கூலில் சேர்க்குறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு பெரும்பாலான அப்பா அம்மாக்கள் தங்களுடைய அளவுக்கு மீறி தான் குழந்தைகளை செலவழிக்கிறவங்க தான் இருக்காங்க. அதனால் எனக்கு அது ரொம்ப தர்க்கபூர்வமான ஒன்றா தான் தோணுது. ஆனால் ஒருவேளை இப்படி செய்ய மாட்டாங்க கூட செய்யாத பேரண்ட்ஸ் இருக்கலாம், அது அப்படி தான் சொல்ல முடியும் இல்லையா. இந்த கதையில் அவங்க செஞ்சாங்க. காடு மலை கரடுமுரடான இடத்துல நிறைய ஷூட் பண்ணியிருக்கீங்க. எப்படி ஏகாம்பரம் சார்கிட்ட வேலை வாங்கினீங்க? அவர்கிட்ட வேலை வாங்கினதுக்கு எனக்கு சீனியர் மோஸ்ட் கேமராமேன், ரொம்ப ஒரு அவைலபிள் சிம்பிளாக படம் எடுக்கணும் அப்படிங்கிறப்ப ரொம்ப மாஸ்டர் மாதிரி ஒருத்தர் வேணும். அதாவது நம்மளுக்கு டவுட் வந்துடும், இவ்வளோ எடுத்தால் போதுங்கிறதுக்கு ஒருத்தர் போதுன்னு நம்ம கூட எக்ஸ்போஷர் கரெக்டாக வைக்க தெரியும், அப்புறம் கதை ஸ்கிரிப்ட் புரியும். அதனால் ஆக்சுவலாக அவர் தான் கேமரா தூக்கிட்டு இருந்தார் தவிர நம்ம தூக்கிட்டு போகல. அவர் தான் நிறைய வேலை பார்த்தா, நம்ம வேலை வாங்கலை. அவருடைய இவ்வளோ வருஷம் அனுபவத்தை அவர் இந்த படத்துக்காக ரொம்ப ஈஸியாக கொடுத்தார். ஏன்னா அவர் ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ஒரு கேமராமேன், ஈகோ இருக்காது. ஸோ இது 2வது படம் அவர் கூட. 7 கடல் 7 மலை, இது 7 கடல் 7 மலைக்கு இதுக்கும் எதிரான சினிமாட்டோகிராஃபி ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்தாரு. எப்படி குறைந்த கதாபாத்திரங்களை வச்சு ஒரு படம் பண்ண முடியும்னு நம்பினீங்க? அது ஒரு திரைக்கதையினுடைய இருக்குன்னு தோன்றப்போ இருக்குது. துணிவுன்னு சொல்கிறத விட அந்த கதைக்கு அவ்வளோதான் தேவைப்பட்டுச்சு. அந்த கதை அதுக்குள்ளேயே சுவாரஸ்யமாக இருக்குது தான் நான் நம்புகிறோம். அது இன்றைக்கி மக்களும் நம்புகிறாங்கிறப்ப நம்மளுடைய கன்விக்ஷன் கரெக்டாக இருக்குது அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது. அதனால் அதில் ஒன்றும் பெரிய நம்மளுக்கு ஒரு தைரியம் இன்மையெல்லாம் இல்லை துணிவு வர்றதுக்கு. கேட்டேன் படத்தில் பெரும்பகுதி கொங்கு மண்டலத்தில் தான் நடக்கிற மாதிரி இருந்துச்சு. எங்கள் கொங்குமன் பற்றி சொல்லுங்கள். இல்லை, இந்த கொடிஷியாவில் தான் அவங்க ஸ்டால் போட்டிருக்காங்க. இந்த ஒரு கோயம்புத்தூர் நடக்கக்கூடிய ஸ்டால். அப்போ அந்த கொடிஷியாலேருந்து நடந்து வர ரோடு, அங்கே பிஎஸ்ஜி ஆர்ட்ஸ்லாம் பஸ் ஏறணும், அங்கேருந்து இறங்கி பீலமேட்டில் இறங்கி லெஃப்ட்டில் உள்ளுக்குள்ள நடந்து சௌரிபாளையம் ரோடு வழியாக நடந்து போனால் இருப்பாங்கிற மாதிரியான ஒரு இதுவாக போட்டிருந்தோம். ஏன்னா சௌரிபாளையம் ரோடு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும். அப்புறம் நான் படித்தது அதே பீலமேட்டில் தான் படித்தேன், கோபாலநாயுடு ஸ்கூலில். அப்புறம் எங்கள் வீடு அங்கே தான் இருக்குது, தண்ணீர் பந்தலில். அதனால் எனக்கு தெரிஞ்ச ரோடு புழங்கின இடம். எனக்கு அந்த இடத்துல வாட்டர் பாட்டில் பிடிச்சிட்டு போகிறதுக்கு பிஎஸ்ஜி ஆர்ட்ஸ் காலேஜ் பஸ் ஸ்டாண்டில் ஒரு இது இருக்குங்கிறது எனக்கு தெரியும். ஸ்கிரிப்ட் எழுதுகிறப்பே தெரியும், அந்த இடத்துல போனால் தண்ணி பிடிச்சிட்டு போகலாங்கிறது தெரியும். ஸோ அதனால் அந்த விஷயம், ஸோ அதனால் கதையே இயல்பாகவே அங்கே நடக்குது சொல்லலாம். அப்போ அது செப்ராப்பட்டியில் ஆல்ரெடி இருந்தது, அது ஆல்ரெடி அங்கே இருந்துச்சு. அப்படி உண்மையாகவே ஒரு பஸ் ஸ்டாண்டில் அப்படி இருக்குது. இந்த படத்துக்காக சிவா சார் எத்தனை கிலோமீட்டர் ஓடி இருப்பார்? அவரும் ஓடினார். அவர் அசிஸ்டன்ட் டைரக்டர் அருண் பாலாஜி அவரும் ஓடினார். கிலோமீட்டர்னு சொல்கிறத விட எப்படி சொல்லலாம், நம்ம அது அந்த மொட்டை வெயிலில் ஓடணும். அந்த இதில் தெரிஞ்சு கணக்கு போட்டால் ஒரு 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டினியூஸாக ஓடினா நம்ம 100 மீட்டருக்குள்ளே தான் ஓடி இருந்தோம். ஆனால் 100 மீட்டர் வெவ்வேறு டேக் எடுறப்போ அது வந்துடும்னு நினைக்கிறேன். பட் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணார், ரொம்ப கோஆப்ரேட் பண்ணார். இந்த படத்துக்கு நடிகர் சிவா சாரை எப்படி தேர்ந்தெடுத்தீங்க? ஒரு எக்ஸ்ட்ரானரி ஆக்டர். நம்ம அவர் நகைச்சுவை நடிகராக இருக்கிறனாலே நம்ம அவர் நகைச்சுவை நடிகராக மட்டுமே பார்க்குறோம். ஆனால் அவருக்கு உண்மையாகவே ஒரு நகைச்சுவை வர்றதுக்கு பின்னாடி ஒரு நிறைய லேயர்ஸ் இருக்கும்ல. நகைச்சுவை நடிகர் எல்லாத்துக்குமே ரைட்டிங் ஸ்கில்ஸ் வேறு இருக்கும். அவங்களால ஒரு சீனை நல்லாவே புரிஞ்சுக்க முடியும். அண்ட் அவர்கிட்ட அவர் நடிக்கிறாருனே தெரியாத மாதிரி அவர் நடிப்பை கொடுக்க முடியும். அப்புறம் இந்த படத்தில் இப்போ ஒரு கோவப்படாமல் ஒரு அப்பா இருப்பாரா அப்படின்னு கேட்டால் அது சிவா போகிறப்ப இன்னும் ஒருத்தர் கேட்குற இயல்பு சிவா மாதிரி அந்த கதாபாத்திரத்தினுடைய மன இயல்போடு இருப்பவங்க அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவரை பார்த்தாலே அப்படி ஒன்று தோணும் நமக்கு. ரொம்ப ப்ளீஸிங்கான ஒருத்தர், தொந்தரவு அவரோட இருப்பு ஸ்க்ரீனில் யாரையுமே டிஸ்டர்ப் பண்ணார். ஸோ எனக்கு தெரிஞ்சு அவர் கணக்கச்சிதமான நடிகர் இந்த கதைக்கு அப்படின்னு தோணுச்சு. அதனால தான் அவர். அஞ்சலியும் சிவாவும் இருக்கிற காட்சி ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கலாமே. அந்த காட்சிக்கு ஒன்றும் ஸ்கிரிப்டில் அவ்வளோதான் இருந்துச்சு. அவங்க என்ன சொல்கிறது, ஒரு சின்ன எபிசோடு தான் அது. அப்போ அது தனியாக இருக்குன்னா தனி படம் தான் எடுக்கணும். இது ஆன் த வேல அப்படியே போகக்கூடிய ஒன்று தான் அது. வெவ்வேறு வர்க்கங்களை சேர்ந்த மனிதர்களுக்கு இடையே ஒரு இடைவெளி இருக்கிறது இயல்பு தான். ஆனால் அந்த இடைவெளியை இந்த படத்தில் நீங்கள் ஏன் காட்டலை? இல்லை, இதுலேயுமே இடைவெளி இருக்குது. எப்படின்னா இப்போ 2 ஸ்ட்ரேஞ்சர்ஸ் அவங்க வீட்டுக்கு போகிறப்ப இவர் எப்படி சார் நீங்கள் என்னால் இது மாதிரி இருக்க முடியாதுன்னு ஒன்று சொல்கிறாரு. அப்புறம் நீ எப்படி வேவ் போர்டை கொடுத்து பம்பரத்தை கொடுத்தேன்னு கேட்குறாரு. இன்னும் கொஞ்சம் விட்டுருந்தா அந்த வேவ் போர்டை வாங்கிட்டு கூட வந்திருப்பார் இவர் இல்லையா. அதே மாதிரி அந்த வீட்டுக்கு போகிறப்ப இவர் ஹியூமிலியேட் ஆகிறாரு. அந்த வீட்டினுடைய அமைப்பு இதெல்லாம் பார்க்குறப்ப இவருக்கு ஒரு ஹியூமிலியேஷன் இருக்குது. ஆனால் அதுக்காக இவங்களை ஹியூமிலியேட் பண்ணல. ஸோ அந்த இடைவெளி இருக்குது. திரும்ப அது எப்படி இருக்குன்னா, இவர் தன்னுடைய தன்னுடைய மகனுடைய ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறார், அங்கே தன்னோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறார். அதனால் அந்த இடைவெளி கண்ணுக்கு புலனாகுது. ஆனால் அது ஒரு ட்ராமாவாக மாறாத அளவுக்கு தான் இது எழுதப்பட்டிருக்கு. ஏன்னா அந்த ட்ராமா இல்லை இதோட கதைங்கிறனால அது உள்ளுக்குள்ளே இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் நேரடியாகவே சொல்லுவார், எனக்கு உங்களை மாதிரி அப்படின்னு ஆன் த ஃபேஸ் சொல்லுவார் அப்படின்னு நினைக்கிறேன். இதை விட அதை ஸ்ட்ரெயிட்டாக ஹானஸ்ட்டாக சாரி சார் அந்த டான்ஸ் ஆடி முடிச்சோன்னு சொல்லுவார். அதில் இருக்குது. அது இந்த கதையினுடைய பாங்குக்கு ஏற்ற அளவில் இருக்குது.
படத்தில் வந்து அன்பு பொய் சொல்லிட்டான்னு சொல்லிட்டு அப்பா அடிச்சிடுறாரு. ஆனால் அது பொய் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் படம் நெடுக்கவே அடிக்கவே இல்லை. அது பர்பஸ்ஃபுல்லாக வச்சது தானே? ஆமாம், யோசிச்சு பார்த்தா அது முதல்ல அடிச்சிடுற அப்படி, அதுக்கப்புறம் அந்த ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பட் அது மட்டும் இல்லை, அதை அந்த அந்த காட்சியோடு போய் பார்த்தா ஒவ்வொரு இடத்துலையும் அந்த அப்பா அப்படி பிஹேவ் பண்ணுவதுக்கான ரீசன் இருக்கும். அவர் உண்மையாகவே அவர் வந்து பொறுமையாக இருந்தாரா, பொறுமை இருக்க மாதிரி பேச வேண்டிய சுச்சுவேஷன் இருந்தாரா, எதனால் அதை செய்தார்னு ஒவ்வொரு இடத்துலையுமே அது இருக்குது. நீங்கள் ஆக்சுவலாக படத்தை ரீவிசிட் பண்ணால் ஸ்கிரிப்டில் அதுக்கான ஸ்பேஸ் இருக்கிறதா நினைக்கிறேன் நான். படத்தோட கிளைமேக்ஸில் ஹீரோ வந்து சிகரெட்டை தூக்கி எறிஞ்சிருவார். அதே மாதிரி ஹீரோயினும் அவங்க யூஸ் பண்ணுற அந்த இன்ஹேலரையும் வந்து தூர போடுவாங்க. அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா? அது இப்போ தான் நம்ம வந்து ரொம்ப விஞ்ஞானபூர்வமாக மருத்துவபூர்வமாக ஒரு அப்படி இல்லை அந்த காட்சிங்கிறது. அந்த சமயத்தில் நான் எங்கள் வீட்டில் நிறைய பேர் இருந்திருக்காங்க பயன்படுத்தும். எல்லாருமே அது ஒரு நாள் தூக்கி எறின்னு நினச்சிருப்பாங்க. சமயம் தூக்கி எறிஞ்சு திருப்பி போய் வாங்கிடுவாங்க. ஒரு ஆசை தான் அன்றைக்கி வரலைங்கிறப்ப ஒரு சின்ன ஒரு எமோஷ்னல் ஹாப்பினஸில் தூக்கி போடுதானே தவிர கீழே இறங்கி திரும்ப வந்துச்சுன்னா திரும்ப வாங்க தான் செய்ய போகிறாங்க. ஸோ அது வந்து ஒரு மருத்துவ தீர்வோ அப்படிலாம் அது இல்லை. அது அந்த சமயத்தில் அந்த கதாபாத்திரம் ஒரு ரொம்ப விடுதலை உணர்வு அடைஞ்சதாகவும் முதல் தடவை நான் வந்து இது இல்லாமல் வந்துட்டேன் அப்படிங்கிற சந்தோஷத்துலையும் தான் பையனுக்கு முன்னாடி அதை தூக்கி போட்டாங்கிறது அதோட அர்த்தமே தவிர அது சுவாச கோளாறுக்கான தீர்வாக அதை நம்ம வந்து வைக்கல. அவர் தீய பழக்கத்துலேருந்து வந்தாருங்கிறத விட அவர் மகன் சொன்னதை கேட்டுக்கிட்டாரு, அதுக்காக தூக்கி எறிஞ்சார். இவங்க வந்து மேலே ஏறினப்போ அவங்க இது பண்ண நம்ம இவ்வளோ தூரம் ஏறி வந்து வரலையே முதல் தடவை அப்படிங்கிறது ஒன்று. அப்புறம் சில பேருக்கு சில ஊர் போனால் வராது. இப்போ உதாரணத்துக்கு வந்து சில பேர் கோல்டு பிளேஸில் வருவாங்க, சில பேருக்கு ஹில்ஸ் ஏறினா வராது, இதே வீசிங் ஹில்ஸில் வராது. இப்படி ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொன்று இருக்குது. ஸோ அது எனக்கு தெரில. நம்ம வந்து மருத்துவ தீர்வுலாம் இல்லை, அந்த கதாபாத்திரம் அந்த உணர்ச்சி நிலையில் தன்னுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்தின ஒன்று தானே தவிர அதில் முற்றிலும் வந்தாங்கிற இடத்துல அப்படி அதை எடுக்கப்படல, அப்படி சொல்லவும் இல்லை. பறந்து போ படத்துடைய கிளைமேக்ஸ் ஏன் ஓப்பன் எண்டடாக விட்டுட்டீங்க? இல்லை, இந்த கதைக்கு ஒரு தொடக்கமும் இல்லை, ஒரு முடிவு இல்லை அப்படின்னு சொல்லலாம். எப்படி வேணும்னா சொல்லிக்கலாம். இந்த கதைக்கு ஒரு முடிவு இருக்குது. ரொம்ப சிம்பிளாக சொல்கிறதா இருந்தால், மலை மேலே ஏற தெரிஞ்ச பையனுக்கு இறங்க தெரியாத பையன் இறங்கி பழகிட்டான். ஒன்று, வீட்டில் தனியாக பூட்டி வச்சுட்டு ஐயோ பயந்து அப்படின்னு நினச்ச பையன் அவனாக இறங்கி டீ கடை வரைக்கும் நான் போகிறேங்கிறது அப்பா மேலே உட்காந்து அவன் பத்திரமா போயிடுவான்னு பார்த்துக்கிறார். ஸோ ஒரு 3 நாட்களில் தன் குழந்தை ஒரு இண்டிபெண்டாக அந்த உலகத்தில் வாழ்ந்துருவாங்க நம்பிக்கை அவங்க பெற்றோருக்கு கிடைச்சதாக சொல்லலாம். கதையினுடைய தொடக்கத்தில் அப்பா அம்மா தான் மகனை பார்த்த விதத்துலேருந்து கதையினுடைய முடிவில் மகனை பார்க்குற விதத்தில் ஒரு மாற்றம் ஏற்படுத்துது. இவ்வளோ தான் கதையினுடைய தொடக்கமும் முடிவும் இல்லையா? ஸோ அதனால் இது வந்து முடிவுனா நம்ம மேபி ஒரு எமோஷ்னல் கிளைமேக்ஸ் க்ளோஸ் அப்படி ஒன்று கேட்டால் அந்த பாணியில் இந்த ஜேர்னரே அப்படி இல்லை. இந்த ஜேர்னர் முதல்ல இருந்தே அதை நோக்கி போகலைங்கிறது தெளிவாகவே தெரியும் இல்லையா? அந்த மலை உச்சியில் போய் ஒன்றும் நடக்க போகிறதில்ல. ஸோ அவ்வளோதான் இந்த கதையினுடைய முடிவு. இந்த கதையினுடைய முடிவுலாம் இப்படி நிறைய முடிவுகள் இருக்குது இதுக்குள்ளே அப்படின்னு சொல்லலாம். சார் ரொம்ப நன்றி சார், உங்களுடைய நேரத்தையும் காலத்தையும். ரொம்ப நன்றி. நிறைய கேள்விகள் வந்துச்சு, அதில் ரொம்ப சொற்பமான கேள்விகள் தான் பதில் சொல்ல முடிஞ்சிச்சு. பட் எனக்காவது ஒரு நாள் நீங்கள் எல்லா கேள்வியும் என்கிட்ட கொடுத்துருக்கீங்க. எனக்கு தெரிஞ்சு படித்து முடிக்கிறதுக்கே ஒரு 10 நாள் ஆகும். கிட்டத்தட்ட ஒரு எவ்வளோ 500லேருந்து 1000 கேள்விகள் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் இந்த வேலைகள்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக மற்ற கேள்விகளுக்கும் நேரம் கிடைக்க பதில் சொல்கிறேன். உங்களால் முடிஞ்சால் திரையரங்குகள், உங்களுக்கு அருகாமையில் இருக்க திரையரங்குகள் பறந்து போய் பாருங்கள். அண்ட் கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க நான் நம்புகிறேன். தேங்க்யூ. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.